இந்த வீடியோவை வழங்குவோர் ஆரோக்கியா நேச்சர் கியூர், இப்போது மதுரையில் அண்ட் பீரோல் ஸ்டுடியோஸ் பிரைவேட் லிமிடெட். வைத்தியன் யூடியூப் நேயர்கள் எல்லாரும் ஆரோக்கியமான உடல்நிலையோடு இருப்பீங்கன்ற நம்பிக்கையோட உங்களுடைய ஆரோக்கியத்தை இன்னும் வளப்படுத்துறதுக்கான சின்ன சின்ன டிப்ஸோட தான் உங்களை அப்பப்போ வந்து சந்திக்கிறோம். அந்த மாதிரி இந்த வீடியோவில் நம்ம உலகத்தினுடைய பெஸ்ட் டயட் சிஸ்டம் அதை பற்றி நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். என்னது இது உலகத்திலேயே பெஸ்ட் டயட் சிஸ்டம் அப்படின்னு யோசிக்கிறீங்க? உலகத்தில் சூப்பரான சாப்பாடு அப்படின்னு எல்லா வல்லுநர்களாலையும் அங்கீகரிக்கப்பட்ட ஹெல்த்தி டயட் எது தெரியுமா? மெடிட்டரேனியன் டயட் அப்படின்னு சொல்லப்படுற மத்திய தரைக்கடல் உணவு முறை தான். மத்திய தரைக்கடலை சுற்றி இருக்கிற கிரீஸு, இத்தாலி, ஸ்பெயின், துருக்கி, பிரான்ஸு, எகிப்து, இஸ்ரேல் இந்த மாதிரி நாடுகளில் பின்பற்றப்படுற உணவு முறையை தான் மத்திய தரைக்கடல் டயட் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பகுதிகளில் வாழுற மக்களுக்கு ரொம்ப ரொம்ப ரேராக தான் இதய நோய்கள், கேன்சர் மாதிரியான நோய்களோ வருது அப்படின்னும் ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்லப்படுது. அப்படி என்னதான் இருக்குது இவர்களுடைய உணவு முறையில்? இதை பற்றி விளக்கமாக பார்க்கலாம். இவர்களுடைய இந்த உணவு முறையில் சேச்சுரேட்டட் ஃபேட்டு ரொம்ப ரொம்ப கம்மியான அளவிலையும், மோனோ அன்சேச்சுரேட்டட் ஃபேட்டி ஆசிட்ஸு அதிக அளவிலையும் இருக்குது. நல்ல கொலஸ்ட்ராலினுடைய அளவை அதிகரித்து கெட்ட கொலஸ்ட்ராலினுடைய அளவை குறைக்கிற திறன் இந்த மோனோ அன்சாச்சுரேட்டட் ஃபேட்டி ஆசிட்ஸில் இருக்குது. இதெல்லாம் தான் அவர்களுடைய ஆரோக்கிய ரகசியம் என்பது புரிஞ்சு மத்திய தரைக்கடல் டயட் தான் உலகத்தினுடைய சிறந்த டயட் அப்படின்ற முடிவுக்கு ஆய்வாளர்கள் வந்திருக்காங்க. இந்த மக்களுடைய உணவில் வேற என்னென்னலாம் இருக்குன்னு பார்த்தா, புத்தம்புது காய்கறிகள், பழங்கள் இதெல்லாத்தையும் அதிகமாக சாப்பிட்றாங்க. அதிக கொழுப்பு ஐட்டங்களை குறைச்சி குறைந்த கொழுப்புள்ள பால் பொருட்கள், கொட்டைகள், பீன்ஸு, அப்புறம் ஃப்ரெஷ்ஷான தானியங்களை சாப்பிட்றது, சமைக்கிறதுக்கு ஆலிவ் ஆயிலை உபயோகப்படுத்துறது, குறிப்பாக வெர்ஜின் ஆலிவ் ஆயில் அண்ட் கனோலா ஆயில் இதை தான் இவங்க யூஸ் பண்ணுறாங்க. ஆலிவ் எண்ணெயில் மோனோ அன்சாச்சுரேட்டட் ஃபேட்டி ஆசிட் அதிக அளவில் இருக்குது. இறைச்சியை குறைவாக சாப்பிட்றாங்க. சர்க்கரை சேர்ந்த டெசர்ட்டுகளுக்கு பதிலாக நீர்ச்சத்து அதிகமாக இருக்கிற பழங்கள், அப்புறம் ட்ரை ஃப்ரூட்ஸ் இதெல்லாம் சாப்பிட்றாங்க. அதுலேயும் டெசர்ட்டுகள் ஏதாவது விசேஷமான நாட்களில் மட்டும்தான் சாப்பிட்றது. எப்பவுமே ஃப்ரெஷ்ஷான பழங்கள் மற்றும் முழு தானியங்களை மட்டுமே சாப்பிட்றாங்க. இந்த மத்திய தரைக்கடல் டயட் சிஸ்டமுடைய சிறப்புகள் அப்படின்னு பார்த்தோம்னா, காய்கறிகள் மற்றும் பழங்கள் பங்கு அதிகம். காய்கறிகள் மற்றும் பழங்களில் இருக்கிற ஃப்ளேவனாய்டுகள், ஆன்டி ஆக்சிடென்ட்டுகள், ஃபைபர் ஆகியவை உடலில் இருக்கிற கெட்ட கொலஸ்ட்ராலினுடைய அளவை குறைக்குது. ஃப்ரெஷ்ஷாக அவன்லேருந்து அப்போ எடுக்கப்பட்ட ப்ரெட்டை மட்டும்தான் சாப்பிட்றாங்க. பல நாட்கள் வச்சிருந்து யூஸ் பண்ணுறது கிடையாது இவங்க ப்ரெட்டெல்லாம். அதை அப்படியே சாப்பிட்றது, அப்படி இல்லைன்னா ஆலிவ் ஆயிலில் தோச்சி சாப்பிட்றாங்க. வெண்ணெயோ இல்லை மற்ற தாவர அல்லது விலங்குகளிலிருந்து எடுக்கப்பட்ட கொழுப்பையோ இவங்க பயன்படுத்துகிறதே கிடையாது. தாகினி, அதாவது எள்ளிலிருந்து எடுக்கப்பட்ட பேஸ்ட்டு, அப்புறம் ஹம்மஸ்ன்னு சொல்லப்படுற கொண்டைக்கடலிலிருந்து எடுக்கப்படுற பேஸ்ட்டு, இது எல்லாத்தையும் சீஸு, வெண்ணெய் இதுக்கு பதிலாக இவங்க யூஸ் பண்ணுறாங்க. இந்த டயட்டில் கொட்டைகளும் இருக்குது. அதில் 80% மோனோ அன்சாச்சுரேட்டட் ஃபேட்டி ஆசிட்ஸாக இருந்தாலும் கொழுப்பும் அதிகமாக இருக்குது. அதனால் ஒரு நாளைக்கு ஒரு கைப்பிடி அளவு மட்டும் கொட்டைகளை சாப்பிட்றாங்க. அதுவும் உடலுக்கு தேவையான கொழுப்பு சத்து கிடைப்பதற்காக தான் அதை சாப்பிட்றாங்க. இது எல்லாம் தான் இந்த மக்களினுடைய உணவு பழக்கமாக இருக்குது. இவங்க உணவோட ரெட் ஒயின் கொஞ்சம் சேர்த்துக்கிறாங்க. வாரத்துக்கு 2 தடவை மீன் மற்றும் கோழி இறைச்சி சாப்பிட்றாங்க. ஆட்டு இறைச்சியை மாதத்தில் சில நாட்கள் மட்டும்தான் எடுத்துக்கிறாங்க. இப்படி இவங்ககிட்ட சில உணவு கட்டுப்பாடுகளும் இருக்குது. எல்லாத்துக்கும் மேலாக கவலைகள் இல்லாத சூழ்நிலையில் ரிலாக்ஸ்டாக ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து சாப்பாட்டை ரொம்ப ரசித்து சாப்பிட்றாங்க. இது இவங்களுடைய மிக முக்கியமான பழக்கமாக இருக்குது. இவங்க ஃபாலோ பண்ணுற நிறைய விஷயங்களை நம்ம ஊர் உணவு பழக்கத்திலையும் நடைமுறையிலையும் கொண்டு வர முடியும். உலகத்தினுடைய பெஸ்ட் டயட்டை நம்மளும் ஃபாலோ பண்ணலாம். இதய நோய்களோ கேன்சர் மாதிரியான நோய்களோ இல்லாத ஆரோக்கியமான வாழ்க்கையை நாமும் வாழலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறந்துடாமல் நம்ம வைத்தியன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம அப்பப்போ கொடுக்குற வீடியோ அந்தந்த நேரத்துக்கே உங்களை வந்து அடையும்.